உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு உரையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியர்களுடைய குரலாக உழைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாம் பேசப்போகிற தலைப்பு என்னவென்றால், தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற பென்ஷன் மிக மிக குறைவாக இருக்கிறது. தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அவர்கள் கொடுக்கின்ற பிஎஃப் தொகையிலே ஒரு சிறு தொகையை அவர்கள் பென்ஷனாக கடைசி நேரத்திலே அவர்கள் பெறுகிறார்கள். அப்படி பெறும்போது 20-25 ஆண்டுகள் வேலை செய்த ஒரு ஆசிரியர் அவர் பெறுகின்ற பென்ஷன் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் என்று தான் இருக்கிறது. இது மிக மிக குறைவான ஒரு தொகை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷனாகவே நான் பார்க்கிறேன். எப்படி என்றால், இப்போது ஜாக்டோ ஜியோ அவர்கள் அமைப்பினர் மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்கள் எதற்காக போராட்டம் நடத்துகிறார்கள்? அவர்கள் முதலிலே முன்னால் அவர்கள் அமல்படுத்திய அந்த பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இங்கே போராட்டம் நடத்தும். அவர்களுடைய போராட்டத்தை நாம் வரவேற்கிறோம். அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் நல்ல முறையிலே அவர்கள் ஊதியம் பெற வேண்டும், பென்ஷன் பெற வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். அந்த விதத்திலேயே தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஊதியமும், அவர்கள் பணி ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு ஒரு பென்ஷன், ஒரு நல்ல பென்ஷன் கிடைத்தால்தான் அவர்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் முறைப்படுத்த முடியும், அவர்கள் நடைமுறைப்படுத்தப்படும். அப்படி இருக்கும்போது தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு கிடைக்கின்ற பென்ஷன் மிக மிக குறைவாக இருப்பதால் அதை இந்த அரசாங்கம் கருத்திலே கொண்டு அவர்களுக்கு அந்த பென்ஷனை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இந்த டிஸ்கிரிமினேஷன் மஸ்ட் பி ரிமூவ்டு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கருத்தாக இந்த நேரத்திலே நான் தெரிவிக்கின்றேன். அதற்காக நாம் தொடர்ந்து உழைப்போம் என்றும் இந்த நேரத்திலே நான் உறுதி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.